ஆக்சுவலாக சுரேஷ் கிருஷ்ணா சொன்ன சஜஷன் தான். முத்துல வந்து அந்த ஷூட் பண்ணுவார் தெரியுமா இவர் ரகுவரன். அது இமேஜினேஷன் அது ஆக்சுவலாக. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கதை சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கார், என்னதான் இருந்தாலும் அவன் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான் அந்த மக்களுக்கெல்லாம். அவனை ஒரு 4 அடி அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டாவது பண்ணணும் சார். அவனை இமேஜினேஷனில் ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யோசிங்க அப்படின்னாரு. நாங்களாம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படமே முடிஞ்சிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ராகவேந்திரா மண்டபத்தில் அது நான் வந்து இது போட்டு இமேஜினேஷன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சு அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜினேஷன் மாதிரி இவரே இங்கே போனாலும் வருவார், அங்கே போனாலும் வருவார், அங்கே போனாலும் வருவார். அப்புறமா ஷூட் பண்ணுவார். என்னங்க என்னங்க என்னங்கன்னு அப்புறம் கத்துவாங்க. அப்புறம் என்னங்க அப்படின்னு இங்கே கூப்பிட்ற மாதிரி அப்படி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நல்லதுக்கும் நடக்கும். ஏன்னா அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அது எல்லோரும். அதாவது இன்றைக்கி ஸ்டேஜில் ரஜினி சாரை அவ்வளோ ஆப்டாக ஒரு மாஸ் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில். எல்லாருமே சஜஷன் சொல்லுவாங்க, எல்லாமே கேட்டுப்பேன். அந்த ஃபைனல் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இது வேலிடாக பட்டுச்சுன்னா மாற்றுவேன், இல்லை எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மாற்ற மாட்டேன் அப்படி. ஸோ அந்த கோர் டீமில் இருக்கிறதுனால என்னென்னா இப்போ கவின் நடிக்கிற படம், இவன் நடிக்கிற படத்தோட கதையும் என்கிட்ட சொல்லுவான். இப்போ லிஃப்ட் இப்படி இருக்குது, டாடா இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக அவன் சொல்லும்போது கூட எனக்கு வந்து பெருசாக அந்த கதையாக என்னால் இது பண்ண முடியல. பட் அந்த படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது வந்து அவனோட வே ஆஃப் சூஸிங் அந்த ஸ்கிரிப்டே வந்து நல்லாயிருக்கு. அது அந்த பேசிக்காகவே அந்த ஸ்கிரிப்டிங்கில் வந்து நல்ல சென்ஸ் இருக்குது, அந்த இதில் நல்லா சூஸ் பண்ணுறதுல சென்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சு. ஜானர் கூட இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து லிஃப்ட் வந்து பேய் படம், அடுத்த டாடா பண்ணது ஒரு ராம்காம் மாதிரி ஒரு படம், பட் வித் நல்ல எமோஷனு. அடுத்து ஸ்டார் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு விஷயம். இப்போ பிளடி பகர். ஸோ இவ்வளோ டிஸ்டிங்க்டாக இருக்குது ஒரு படமும், சேம் எல்லாத்துலேயும் ஒரு கமர்ஷியல் டச் இருக்குது. அதில் அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அது ஒரு நியூ ஜென் சினிமா மாதிரியே இருக்குது. இப்போ அடுத்து இந்த வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வரும், அந்த கதை சார் சொன்னார், வெற்றி சார் சொன்னார். அது கேட்கும்போது அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே அது பார்க்கும்போது இப்போ இது ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி படங்கள் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் இல்லாததே ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். உங்களுக்கு எப்படி இருந்தது? இவர் ஒரு பெரிய டைரக்டரு, இந்த படத்தில் ப்ரொடியூசரு, அவரோட இன்வால்மெண்ட்டு, அவர் வந்து ஏதாவது தொல்லை பண்ணுவாரா, கதையில் இதை சொதப்பிட்டாரு, இதை தூக்கிட்டாரு, இது நம்ம பெருசாக நினச்சிருந்தோமே, அவர் ஒன்றும் இல்லைன்றாரு, அந்த மாதிரிலாம் எதாவது நடந்தது? அதெல்லாம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து என்றைக்குமே இப்போது நீ போடுற காசு வந்து திருப்பி உனக்கு வருமா வராதானே தெரியாமல் அந்த காசு நீ தொழிலில் தூக்கி போடுவியா? மாட்டலை. ஆனால் உன்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் போடுறாருன்னா அந்த காசுக்கு ஃபஸ்ட்டு சின்சியராக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு மார்ஜினில் செட் பண்ண வேண்டியது. அங்கேருந்து வந்ததுதான், அங்கேருந்து சக்கரவர்த்தி கிட்ட இருந்து எனக்கு வந்து இப்படி வந்துருக்கு சார். ஸோ இதுதான் நம்ம எப்போ எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான், ஓகே இதுதான் பேசிக் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது இப்போ அதை சொல்லி கொடுத்தவர்கிட்டே இப்போ ஒரு படம் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக அந்த படத்தை கரெக்டாக பண்ணணுன்றது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அதை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி சிவபாலனுக்கு ஃபஸ்ட்டு படம், அவரையும் நம்பி இது பண்ணியிருக்காரு, என்னையும் நம்பி இது பண்ணியிருக்கான்ற போது ஓகே கரெக்டாக அவர் ஹாப்பி பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு.